வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியாகி கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகள் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மையாக வந்து கொண்டிருக்கும் கட்சிகள் என்னவென்றால், தற்பொழுது தேர்தல் முடிவுகளில் ஜனநாயக பெரும் ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 40 தொகுதிகள் உள்ளடங்கியிருக்கிறது. அந்த 40 தொகுதிகளிலும் தற்போதைய 10:45 நிமிட நிலவரப்படி திமுக 36 இடங்களிலும், அதிமுக 3, பாஜக 1, மற்ற கட்சிகள் 0 அப்படின்ற ஒரு கணக்கில் போய்கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி 290 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 233 இடங்களிலும், மேலும் பிற கட்சிகள் 30 இடங்களிலும் இருக்கிறது. ஆட்சி அமைக்க 272 தொகுதிகளே தேவை. மற்ற மொத்தமாக தொகுதிகள் மொத்தம் இந்திய அளவில் எவ்வளோ தொகுதிகள் என்றால் 543 தொகுதிகள் ஆகும். ஆனால் பாஜக 290 எட்டி இருக்கிறது. நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி 223 எட்டி இருக்கின்ற சூழ்நிலையில் மிக பெரும்பான்மையில் பாஜக சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக் கொண்டிருக்கிறது. திமுக ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக ஒரு சில இடங்களில் முன்னிலையும் ஒரு சில இடங்களில் பின்னணியும் சந்தித்து கொண்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி இல்லாமல் ஒரு பொறுமையான போக்கில் போய் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முக்கியமான தொகுதிகளில் அதிமுகவும் முன்னிலை சென்று கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது திமுக மிகப்பெரிய அளவில் அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகமே தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் இப்பொழுதைய கள நிலவரப்படி பெரும் விதத்தில் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான தொகுதிகளை தொடர்ந்து முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறது திமுக. மேலும் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் முன்னணியில் சென்று கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்த கள நிலவரப்படி முன்னிலையில் செல்வார்கள் என்றே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பாஜக ஒரு சில இடங்களில் இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கும் இங்கும் போய் கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழலில் தமிழகத்தில் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை அரசியல் கட்சிகளில் ஏற்படுத்துகிறது என்றே நாம் கூறலாம். இப்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இது 10:45 மணி கள நிலவரம். மேலும் நாம் அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருப்போம். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.